மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம். ஒரு நாளில் இயேசுவினுடைய செயல்கள் என்னவாக இருந்தது அதை வாசித்த உடனே அவர் நம்மோடு பயணிக்க போகிறார். தலைப்பு மட்டும் வாசித்தா போதும். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் 1 முதல்ல வசனம், அதனுடைய தலைப்பு மட்டும் வாசிங்க. ஒரு நாளில் ஆண்டவர் ஏறக்குறைய செய்வது என்ன, எப்படி அவருடைய செயல்கள் இருந்தது, அவருடைய மனநிலை என்ன. இரக்கத்தின் ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுறோம். அவருடைய மனநிலை என்னவென்று தெரிந்து கொள்ள போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் முதல் தலைப்பு, இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று சொந்த ஊரை நகரை அடைந்தார். பாருங்க, முதல்ல அவர் செய்கிறார், முடக்கவாதமுற்றவரை. ஒரு அதிகாரத்தில் என்னென்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்க்குறோம். முடக்குவாதமுற்றவரை குணப்படுத்தினார். அப்போ நடக்க முடியாதவர்களுக்கு இயேசு நடக்க அவர் ஆசி தருகிறார். அவருடைய இரக்கத்தினால் நடக்க முடியாத நபர் நடக்கிறார். இரண்டாவது தலைப்பு, மத்தேயுவை அழைக்கிறார். பாருங்க, அங்கே சுங்கச்சாவடியில் வரி வசூலித்து கொண்டிருக்கிற மத்தேயுவை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்களாம் பயந்துட்டீங்களோ? நான் பயப்படல. இப்போ மத்தேயுவை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு என்னதான் பண்ணாலும் நம்ம கொண்டாடுறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயுவை பெயர் சொல்லி அழைக்கிறார். நான் பாவிகளை தேடி வந்தேன் என்று சொல்லி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. ஆனா இயேசு அது கண்டுக்கல. அவரை பெயர் சொல்லி அழைத்து தன்னுடைய திருத்தூதராக, சீடராக உயர்த்துறார். பாருங்க, நடக்க முடியாதவருக்கு நடக்க, அதே போல பாவி என்று கூறப்பட்ட நபரை பெயர் சொல்லி அழைத்து தம் சீடராக்குகிறார். இயேசுவினுடைய இரக்க செயல் இரண்டாவது. மூன்றாவது தலைப்பு, நோன்பு பற்றிய கேள்வி. தவறான கருத்துக்களை, ஆன்மீகத்தில் தவறான கருத்துக்களை வைத்திருந்த பொழுது, ஆன்மீகத்திலும் ஒருவர் சரியான பார்வையில், கண்ணோட்டத்தில் கடந்து செல்ல வேண்டும் என்று இரக்கத்தின் ஆண்டவர் எப்படி நாம் இறைவனை அன்பு செய்யணும் என்பதை சொல்லித் தருகிறார். நோயாளிக்கு சுகம், அழைப்பு கிடைக்கிறது. ஆன்மீகத்திலும் வளர்வதற்கான உண்மையான நோன்பு என்னவென்று வெளிப்படுத்துகிறார். அடுத்து, இரத்தப்போக்குடைய பெண் நலம் பெறுதல். 12 ஆண்டுகளாக அவதிப்பட்ட ஒரு நபருக்கு, ஒரு பெண்மணிக்கு, அந்த பெண்மணி சும்மா நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன் என்ற ஒரு ஜெபம் மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. நான் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன், உமக்கு தெரியாமல் உம்மை தொட்டாலும் எனக்கு நலம் கிடைக்கும் என்று நம்பினாங்க. அவ்வளவுதான். அந்த பெண்மணிக்கு நலத்தை தருகிறார். ஆண்டவருடைய இரக்க செயல் பாருங்களேன். அதே பகுதியில் 12 வயதான ஒரு மகள், யாருடைய மகள்? யாயிரா, கரெக்டாக பாருங்க. தொழுகை கூட தலைவர், இதில் யாயிரம் இந்த இடத்துல பேர் கொடுக்கல. ஓகே, தொழுகை கூட தலைவர் யாயிரின் மகளை சுகப்படுத்துகிறார். இறந்த நபரை உயிர்த்தெழ செய்கிறார். இறந்த நபரை உயிர்த்தெழ. ஆண்டவருடைய இரக்கத்தினுடைய பண்பு பாருங்களேன். முடக்குவாதமற்றவருக்கு சுகம். ஒரு சீடரை பெயர் சொல்லி, ஒரு நபரை, பாவியை பெயர் சொல்லி அழைத்து சீடராக்குகிறார். ஆன்மீகத்தில் உண்மையில் எப்படி வளர வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். நான் அவரில் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த பெண்மணிக்கு 12 ஆண்டுகளாக இருந்த பிரச்சனையின் தீர்வு. 12 வயதான பெண்மணி மகள் இறந்த பொழுதும் தொழுகை கூட தலைவரோட நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்லி இறந்த மகளை உயிர்த்தெழச் செய்கிறார். இறுதியாக இன்னும் 2 பகுதி, பார்வையற்றோருக்கு பார்வை தருகிறார். அடுத்து, பேச்சில் இருந்தவரை பேச வைக்கிறார். பாருங்களேன், எல்லா நிலைகளிலும் ஒரு முழுமையான இரக்கத்தை தருகிற ஆண்டவரை நம்ம இந்த மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். எல்லா நிலைகளிலும் நடக்க முடியாதவன் நடக்கிறான். மனசில் பாவி நினச்சிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. ஆன்மீகத்தில் உண்மையான வளர்ச்சி எப்படி இருக்கணும்னு சொல்லி உண்மையான நோன்பு என்னன்னு சொல்லித்தராரு. 12 வருடமா தீராத நோயினால் அவதிப்பட்ட பெண்மணிக்கு சுகம், இறக்கிற பெண்மணிக்கு மகளுக்கு உயிர்ப்பு, பார்வையற்றவனுக்கு பார்வை, பேச முடியாதவன் பேசுகிறான். இதெல்லாம் செஞ்சுட்டு கிளைமேக்ஸ், இயேசுனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. 9ஆம் அதிகாரத்தில் 35வது வசனம். இயேசு என்ன செஞ்சாரு? இயேசு நகர்கள், சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளை போல அழைகளிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கை ஒரு நாள் நிகழ்வு அல்லது எப்படி அவர் நம்மை பார்க்கிறார் என்பது
எல்லா இடத்துக்கும் நடந்து சென்று இந்த செயல்களைத்தான் மீண்டும் மீண்டும் செய்தான். இப்போ இந்த எரிக்கோ ஜெபம் அதுதான். நம்ம நடுவில் கடந்து வருவார். முடக்கவாதமற்றவனுக்கு சுகம், பேச முடியாதவன் பேசுவான், கேட்க முடியாதவன் கேட்பான், பார்க்க முடியாதவர்கள் பார்ப்பார்கள், அழைப்பு கிடைக்கும், பாவிக்கு அழைப்பு கிடைக்கிறது, ஆன்மீகத்தில் சரியான ஒரு பார்வையை தருவார், தீராத நோயினால் அவதிப்பட்டவருக்கும் ஆன்மீகத்தில் இறந்தவர்களைப் போல இருக்கிறவர்களுக்கும் உயிர்ப்பை தரக்கூடிய இரக்கத்தின் ஆண்டவரை நாம் வரவேற்க போறோம். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் முழந்தால் படிடுவோமா? இவர் நலமடைந்து உள்ளார். இந்த இயேசுவே கட்டுவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனால் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரின்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. இரக்கத்தின் ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்து இவரால் மட்டுமே மீட்பு என்பதை உணர்ந்து இரக்கத்தை மீது பொழிகிற ஆண்டவருக்கு போற்றி துதிப்போம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனிரே, வெள்ளியே அந்த பிரியம் நீரே எங்கெங்கும் தொழுதிடுவே, வெள்ளியே அந்த பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. இதோ விண்ணகமிட்டு மண்ணகம் வந்தவர், மனித உருவை எடுத்தவர், சாவை ஏற்கும் அளவுக்கு, சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டவர். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அளித்துள்ளார். ஆகவே இவரின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் ஆட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தெய்வம் நீரே, முழங்கால் யாவும் முடங்கிட
மீட்பு அடைவீர்கள். சகோதரரே, மீட்படைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீரும் உம் வீட்டாரும் இதோ ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளும், மீட்பை பெற்றுக் கொள்வீர்கள். உயிருள்ள ஆண்டவருக்கு நம்பிக்கை வைத்தவர்களாக இழந்து போனதை தேடி மீட்க வந்த ஆண்டவர், நீரும் ஆபிரகாமின் மகனே என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தருகிற ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நிலைவாழ்வை தருகிறவர், முடிவில்லா ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிற ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்ற நிமிடம், பெயர் சொல்லி அழைக்கின்ற நிமிடம், இரக்கத்தை நம்மீது பொழிகின்ற நிமிடம். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் 11 முதலுள்ள இறை வார்த்தை, இயேசு மத்தேயுவை அழைத்த பொழுது இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பழியை அல்ல இரக்கத்தையே நான் விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன். நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை அழைக்க வந்தேன். நம்மை அழைக்க, இதோ நம்மை ஆசீர்வதிக்க நம் ஆண்டவர் கடந்து வருகின்ற நிமிடம். இந்த நேரத்தில் இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தை பொழிகிறவரே, நோயற்றவருக்கல்ல நோயுற்ற எங்களுக்காக எங்களை தேடி வருகிறவரே, இரக்கத்தை எங்கள் மீது பொழிகிறவரே, நன்றி என்று ஆண்டவரை வரவேற்று பாடுவோம். விடுதலையாக்கும் தெய்வமே குணப்படுத்தும் தெய்வமே விடுதலையாக்கும் தெய்வமே குணப்படுத்தும் தெய்வமே காக்கின்ற தெய்வமே காக்கின்ற தெய்வமே ஆராதிக்கிறோம்.
சுகத்தை தருகிற ஆண்டவர் இதோ நம் முன்பாக பயணிக்கிறார். அவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். நம்மை முழுமையாக இந்த பெருவிழா நாளிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் எம் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடத்தில் பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இந்த முதல் 10 மணியிலே இறைவன் நம் தனிப்பட்ட வாழ்வில் நம்மீது பொழிந்த எல்லா இரக்கத்திற்கும், ஆண்டவர் நமக்கு தந்த பாவ மன்னிப்பிற்கும் நன்றி செலுத்தி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் எத்தனையோ முறை பாதுகாத்து உடல் சுகம் தந்து அரவணைத்து வலுவூட்டி நம்மை வழிநடத்தி இருக்கிறார். இந்த உயிருள்ள ஆண்டவருக்கு, இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த முதல் 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரண்டாவது 10 மணியிலே நம் குடும்பங்களுக்காக இறையிறக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு வருட காலத்தில் நம் குடும்பத்தை பல்வேறு நிலைகளில் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். உறவு முறைகளை பாதுகாத்திருக்கிறார். திருமண நிகழ்வு நேரங்களில் கானாவூரில் திருமணம் போல இதோ பல்வேறு சோதனைகள் வந்த பொழுது நம்மை பாதுகாத்தார். நோயுற்ற பொழுது பேதுருவின் மாமியாரை சந்தித்தது போல நம் குடும்பங்களை சந்தித்தார். பாவ சூழலில் வாழ்ந்த பொழுது சக்கேயுவின் வீட்டை சந்தித்து இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னது போல நம் குடும்பங்களை சந்தித்திருக்கிறார். இதோ இறப்பு போல ஆண்டவரை விட்டு விலகிய நிமிடங்களில் மார்த்தா மரியாவை போய் ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, லாசரை உயிர்ப்பித்தது போல நம் குடும்பங்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார். இரக்கத்தின் ஆண்டவர் கடந்த ஒரு வருட காலமாக நம் குடும்பங்களை பாதுகாத்த எல்லா நிமிடங்களுக்கு நன்றி செலுத்தி இந்த 10 மணியில் ஜெபிப்போம். குடும்ப தலைவர்கள், திருமணமானவர்கள், குடும்ப தலைவர்கள், தலைவிகள், திருமணமானவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது 10 மணியிலே நம் பிள்ளைகளை, குழந்தைகள், இளையோர் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். கடந்த ஒரு வருட காலம் கண்ணின் மணி போல இறையிறக்க ஆண்டவர் நம்மை குழந்தைகளை பாதுகாத்திருக்கிறார். குழந்தைகள், இளையோர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். படிப்பில், பயணத்தில், பல்வேறு நிலைகளிலே, ஆன்மீக வாழ்வில், போராட்டங்கள் சூழலிலே எல்லா நிலைகளிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்திய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். முதல் பாதியை இளையோரும் குழந்தைகளும் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குழந்தைகளும் இளையோரும் உரத்த குரலில் சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே இறையிறக்க ஆண்டவர் இந்த ஏலாவூர் நமது இறையிறக்க தியான மையத்திற்கு கடந்த ஒரு வருடத்தில் தந்த எல்லா ஆசிருக்கும் நன்றி செலுத்துவோம். இங்கு பணி செய்த அருட்தந்தையர்கள், பணி செய்ய போகிறவர்கள், இங்கு கடந்து வந்த எல்லா அருட்தந்தையர்கள், இறைவார்த்தை அறிவித்த நற்செய்தி பணியாளர்கள், பரிந்துரையாளர்கள், குறிப்பாக அருட்சகோதரிகள், இந்த ஒரு வருடத்தில் இங்கு காலடி வைத்த எல்லா தேவாலயத்தில் பெற்ற அனைத்து நபர்களையும், அருட்சகோதரிகளையும் அருட்கண்ணியர்களையும், பரிந்துரையாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உபகாரிகள் அனைவரையும் ஒப்புக்கொடுத்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். இந்த பாதியை, முதல் பாதியை அருட்கண்ணியர்களும் அருட்தந்தையர்களும் சொல்லி ஜெபிப்பார்கள். மற்றவர்கள் 2வது பாதியை சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது ரகசியத்திலே இந்த நாளில் இறைவன் நம் மீது பொழிகிற இரக்கத்திற்கு நன்றி செலுத்துவோம். அநேக நபர்கள் பல முயற்சிகளை, தியாகங்களை செய்து நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். எனக்கு தெரியும் எத்தனையோ பேருக்கு கடந்து வர முயற்சி செய்தார்கள், ஆனால் முடியாதவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் அனைத்தையும் இந்த இறை ஆண்டவரது இரக்கத்தின் பெருவிழாவிற்கு கடந்த 3 நாட்களாக நாம் எடுக்கின்ற எல்லா பரிகார முயற்சிகளையும் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நாம் முழுமையாக திருப்பலியில் கலந்து கொண்டு இந்த நாட்களில் நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்கிற பொழுது பரிபூரண பலன் தந்து ஆசீர்வதிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நம் பாவங்களுக்கான மன்னிப்பு மட்டுமல்ல, அதற்குரிய தண்டனையிலிருந்தும் விடுதலை என்று புனித பவுஸ்டின் வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த பரிபூர்ண பலனை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவருக்கு இரக்கத்தை இந்த நாளில் அபரிமிதமாக பொழிய போவதற்கு நன்றி செலுத்தி அனைவரும் உரத்த குரலில் சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். இந்த ஒரு வருட காலம் இறைவன் நமக்கு பல நிலைகளில் ஆசிரியை தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ளப் போகிற ஆசிரியருக்கெல்லாம் நன்றி செலுத்தி நாம் பாடி ஜெபிப்போம். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். குரல் எழுப்பி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாய். நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். உயிருள்ள ஆண்டவரை வரவேற்போம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரை வணங்குகிறோம். நற்கருணை நாதரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை எங்கள் மீது நிறைவாக பொழிந்து கொண்டு எங்கள் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பதற்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து ஆண்டவரை வரவேற்போம். Praise the Lord. Hallelujah. அனைவரும் நம்
ஆராதனுடைய இறுதி பகுதி, எரிக்கோ ஜெபத்தின் இறுதி பகுதி. இந்த நாள் முழுவதும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு வழிநடத்தப்பட, ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாம் செயல்பட, இரக்கத்தை பிறர் மீது காண்பிக்க வரம் கேட்போம். அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்போமா? நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, இந்த பாடல் வரிகளை பாடி ஆவியானவரால் நிரப்பப்பட, இந்த இடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட, அர்ச்சிக்கப்பட, நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஒரு புது படைப்பாக மாற வரம் கேட்டு இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து யாரும் பேசாமல் தயவு செய்து ஆண்டவர் இரக்கத்திற்கு நன்றி செலுத்தி இந்த நாள் முழுவதும் அந்த இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நாம் பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? தாகத்தோடு ஆண்டவரே, எமது உயிருள்ள ஜீவ தண்ணீரால் எங்களை நிரப்பும், எங்களை புனிதப்படுத்தும், அர்ச்சித்தருளும், ஆசீர்வதியும், இந்த நாள் முழுவதும் உமது இரக்கத்தை நிறைவாக பொழியும் என்று சொல்லி தாகத்தோடு பாடுவோம். படிடுவோம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியருக்காக தயாரெடுப்போம். இந்த நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். ஒரே ஒரு ஜெபம். இயேசுவே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன்.
இந்த ஒரு ஜெபம் மட்டும், வேறு எந்த ஜெபமும் அல்ல. இந்த காலையில் எரிக்கோ ஜெபத்தில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது இந்த ஒரு ஜெபம், ஜீசஸ் ஐ ட்ரஸ்ட் இன் யூ. ஈசோயே ഞാൻ അങ്ങയിൽ ശരണപ്പെടുന്നു. യേശുവേ நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். இந்த ஒரு ஜெபத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இறுதி ஆசிருக்காக தயாரெடுப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தமாகியவற்றில் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. என்றும் என்றும் உமக்காராதனை. கரம் உயர்த்துவோம். புனிதர்களிடத்தில், அன்னை மரியாளிடத்தில் பரிந்து பேசி ஜெபிப்போம்.